Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மயான வசதி இல்லாமல் சடலங்களை திறந்த வெளியில் வைத்து எரியூட்டும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சுத்தமடம் ஊராட்சியில் அமைந்துள்ள கஞ்சம்பட்டி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் வசிப்பவர்கள் பெரும்பாலானோர் விவசாயம் மற்றும் கூலி வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மயான வசதி இல்லாமல் சடலங்களை திறந்த வெளியில் வைத்து எரியூட்டுவதாகவும் மயானத்திற்கு செல்ல சரியான பாதை வசதி இல்லாததால் கடும் அவதியடைந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விடியா திமுக அரசுக்கு பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கஞ்சம்பட்டி கிராமம் சுத்தம்படம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமத்திலிருந்து நான் பேசுகிறேன். இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு சூப்பராக சுடுகாடுன்னு வசதியும் எந்த வசதியுமே கிடையாது. பாதையும் எந்த பாதையுமே சீரமைக்காமல் அப்படியே இருக்குது. எத்தனையோ இடத்துல மனு கொடுத்துருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆட்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஊரை இதுலேருந்து வருதுன்னு சொன்னாங்க. எத்தனையோ வாட்டி சொல்லியிருந்திருக்காங்க. நானும் போய் மனுவெல்லாம் கொடுத்துருக்கோம் ஊர்ல இருந்து. இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. தான் வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7-10 வருஷங்களாக எங்கள் ஊரில் மயான வசதியோ எந்த வசதியுமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் அவுட்லேயே காட்டிலேயே வச்சு நாங்கள் எரிச்சுக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் அதிகாரிகள் பார்த்துட்டு போகிறாங்களே தவிர அதுக்கான எந்த உதவியுமே எங்கள் கிராமத்துக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வர்றாங்க, செய்கிறோம், பார்த்து செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதோட அதிகாரிகள் வந்ததும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பிரேதங்களை கொண்டு வந்தாலோ அவுட்டரில் வெளியவே தான் வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கோம். மழை பெஞ்சிட்டாலும் அப்படியே போட்டு எரிக்கிறவங்களும் போயிடுறாங்க. போயிட்டு நீங்கள் மயான மேடம் இருந்தால் தானே நாங்கள் எரிப்போம், இல்லைன்னா எப்படி எரிப்போம்னு என்கிட்ட சொல்கிறாங்க. கள்ளக்குறிச்சி அருகே நிலத்தை விற்றவரிடம் கமிஷன் கேட்டு மிரட்டியதோடு தர மறுத்தவரின் கைவிரலை திமுகவை சேர்ந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் உடைத்து விட்டதாக பாதிக்கப்பட்டவரின் மகள் குற்றம் சாட்டியுள்ளார். மாமந்தூர் அருகே குணசேகரன் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் தன்னுடைய நிலத்தை மகளின் திருமணத்துக்காக அண்மையில் விற்றுள்ளார். இதனை அறிந்த திமுகவை சேர்ந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் கமிஷன் தொகை கேட்டு தொந்தரவு செய்துள்ளனர். இதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவே 6 பேர் கொண்ட கும்பல் குணசேகரனை காரில் அழைத்துச் சென்று மதுவை வலுக்கட்டாயமாக கொடுத்து பத்திரத்தில் கையெழுத்து போட வற்புறுத்தியுள்ளனர். இதற்கும் குணசேகரன் மறுக்கவே அந்த கும்பல் அவரின் கைவிரலை உடைத்து கைரேகை வாங்கிவிட்டு காட்டுப்பகுதியில் குணசேகரனை விட்டு சென்றுள்ளனர். இதனிடையே தனது தந்தைக்கு நேர்ந்த கொடுமைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குணசேகரனின் மகள் வலியுறுத்தியுள்ளார். அப்பா கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பணம் கொடுக்க சொல்லி அப்பா கையெழுத்து போடலை. அதனால அப்பாவை அடிச்சிட்டாங்க. அடித்து ஏற்கனவே இந்த கை பெண்டாக இருந்துச்சு. பெண்டாக இருந்த உடனே திரும்பவும் அந்த கையில் அடிச்சிருக்காங்க. அடித்து திரும்பவும் அந்த கை பெண்டாகிடுச்சு. இப்போ ரொம்ப அவர் சீரியஸாக இருக்கார். அவர் ஜிஹெச்சில் வச்சுருக்கோம். அதனால அடிச்சு கையெழுத்து வாங்கியிருக்காங்க. விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மக்களின் மீதான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு மாநிலங்களவையில் தாக்கல் செய்துள்ள தரவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் மனோஜ்குமார் ஜா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் இணையமைச்சர் நாடு முழுவதும் மாநில வாரியாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் விவரங்களை மாநிலங்களவையில் வழங்கினார். அதில் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மக்களின் மீதான வன்முறை கணிசமாக அதிகரித்துள்ளது தெரிய வந்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த எண்ணிக்கை 1377 1767 அதிகரித்துள்ளதாக அந்த தரவுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது.